ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செப்டம்பர் 2025 கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸஸ் வந்து எந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ அதிகமாக இருக்கா, குறைஞ்சிருக்கா, அடுத்த மாதம் எந்த மாதிரி நிலமையில் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிமெண்டோட ப்ரைஸ் ஒரு வந்து என்ன ரேட் அப்படிங்கிறது தான். மினிமம் வந்து ஒரு 100 மூட்டையாவது வாங்கினீங்க அப்படின்னா தான் லோவஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் கம்மியான மூட்டை 50 மூட்டையெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஹையஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. இன்னமும் வந்து கேஜி கணக்கில் ஒரு கிலோ கணக்கில் வாங்கினீங்க அப்படின்னா இதை விட ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ செட்டிநாடு பிராண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸ் 360 ரூபாயிலிருந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் 370 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அல்ட்ராடெக் சிமெண்ட் 370 ரூபாயிலிருந்து 380 ரூபா வரைக்கும். JSW சிமெண்ட் வந்து 350 ரூபாயிலிருந்து 360 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. டால்மியா 340 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும். பிரியா சிமெண்ட்ஸ் 335 ரூபாயிலிருந்து 350 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ராம்கோ சிமெண்ட் 360 ரூபாயிலிருந்து 370 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. வலிமை சிமெண்ட் 320 ரூபாயிலிருந்து 330 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ பெருசாக வந்து சேஞ்சஸ் இல்லை. ஆனால் அடுத்த மாதம் ஜிஎஸ்டி வந்து குறைச்சாங்க அப்படின்னா தீபாவளிக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து இதோட ப்ரைஸஸ்லாம் வந்து நல்லாவே வந்து குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ஸ்டீலோட ப்ரைஸ். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிலோ வந்து என்ன ரேட்டு இருந்தால் நம்ம டன்னில் வாங்கினீங்க அப்படின்னா இதை வந்து இன்ட்டு 1000 வந்து போட்டுக்கணும். நம்ம வந்து மினிமம் வந்து ஒரு டன்னாவது வாங்கினீங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க. ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ வெகுவாக வந்து குறைஞ்சிருக்கு. ஒரு கிலோவுக்கு வந்து 5 ரூபா வரைக்கும் வந்து குறைஞ்சிருக்கு. டாடா பிராண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா லோவஸ்ட் ப்ரைஸ் 72 ரூபாயிலிருந்து 74 ரூபா வரைக்கும் பர் கேஜி கொடுக்குறாங்க. அடுத்து JSW 70 ரூபாயிலிருந்து 71 ரூபா வரைக்கும். ராணா வந்து 69 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. அக்னி ஸ்டீல்ஸ் 69 ரூபாயிலிருந்து 70 ரூபா வரைக்கும். அம்மன் TRY வந்து 67 ரூபாயிலிருந்து 68 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. புல்கிட் வந்து 63 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரைக்கும். பிரைம் கோல்டு வந்து 63 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மந்த்தை கம்பேர் பண்ணுறப்போ நல்லாவே வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கோப்பாக வந்து பார்க்கலாம். இது கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைஸே வந்து நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிக்கோட ப்ரைஸ். ஸோ பிரிக்கோட ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா கிளே பிரிக் வந்து 10 ரூபாயிலிருந்து 10 ரூபா 50 பைசா வரைக்கும் கொடுக்குறாங்க. ஒயர் கிட் பிரிக்ஸ் வந்து 11 ரூபா 50 பைசாலேருந்து 12 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளையர்ஸ் பிரிக்ஸ் 8 ரூபாயிலிருந்து 9 ரூபா வரைக்கும். சாலிட் பிளாக் 8 இன்ச்சுக்கல்லேருந்து 42 ரூபாயிலிருந்து 44 ரூபா வரைக்கும். சாலிட் பிளாக் 6 இன்ச்சுக்கல் 40 ரூபாயிலிருந்து 42 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிளாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா AAC பிளாக்ஸ் 6 இன்ச்சுக்கல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிராண்டை பொறுத்து வந்து மாறுபடும். ஸோ இது ஒரு சில பிராண்டில் பார்த்திங்க அப்படின்னா AAC பிளாக்ஸ் வந்து 85 ரூபாயிலிருந்து 97 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. லேட்ரைட் பிரிக்ஸ் வந்து 28 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும். ஹாலோ பிளாக் 6 இன்ச்சுக்கல் 40 ரூபாயிலிருந்து 42 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து அக்ரிகேட்டு. ஸோ எம்சாண்டோட ப்ரைஸஸ்லாம் வந்து நமக்கு குறையவே இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ விலைக்கு விற்சதோ அதே அளவுக்கு தான் விற்கிது. ஸோ இன்னமும் பார்த்திங்க அப்படின்னா 100 ரூபா 200 ரூபா வந்து எல்லா பக்கம் சேர்த்து தான் விற்கிறாங்களே தவிர கம்மியாக வந்து விற்கிறதில்ல. ஸோ எம்சாண்டோட ப்ரைஸ் வந்து குறைச்சதாங்க அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரைஸே வந்து வீடு கட்டுறதோட செலவே வந்து கட்டுமான செலவே வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏன்னா சிமெண்ட்டும் வந்து குறைய போகுது, ஸ்டீல் குறைஞ்சிருக்கு, அதே மாதிரி இந்த எம்சாண்டும் குறைஞ்சிது அப்படின்னா இப்போ ஓவரால் காஸ்ட்டும் வந்து கம்மியாகும். ஸோ அக்ரிகேட்டட் ப்ரைஸ் எம்சாண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா பர் யூனிட்டு 6200 6600 வரைக்கும் விற்கிறாங்க. பி சாண்ட் வந்து 7200 7500 வரைக்கும். 40 அக்ரிகேட் 20 அக்ரிகேட்லாம் வந்து 4900 5200 வரைக்கும் விற்கிறாங்க. கிரேவல் வந்து 2200 2500 வரைக்கும் விற்கிறாங்க பர் யூனிட். இதெல்லாம் வந்து மேடம்னு. நெக்ஸ்ட் வந்து காங்க்ரீட்டு. ஸோ காங்க்ரீட் எடுத்துட்டிங்க அப்படின்னா M20 கிரேட் காங்க்ரீட் வந்து ரெடிமிக்ஸ் காங்க்ரீட் 5200 5400 வரைக்கும் பர் M³ வந்து விற்கிறாங்க. ஒரு லாரி வந்தது அப்படின்னா 6 M³ 8 M³ வரும். ஸோ இதில் வந்து நமக்கு தேவைங்கிறத வந்து வாங்கிக்கலாம். அடுத்து M25 கிரேட் காங்க்ரீட் 5400 5600 வரைக்கும். M30 கிரேட் காங்க்ரீட் வந்து 5600 5700 வரைக்கும் விற்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த மந்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட ப்ரைஸு. ஸோ அடுத்த மாதம் வந்து எந்த நாம இருக்குதுங்கிறத நம்ம வீடியோ வந்து பண்ணுறோம். ஸோ GST வந்து குறைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதோட ப்ரைஸஸ்லாம் கம்மியாகும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.